இன்னைக்கு என் மூஞ்சி நல்லா எண்ணெய் வடிஞ்சு கொடூரமா இருக்கு. எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. என்ன டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு எப்படியும் இன்னும் 4 நாள் ஆயிடும்னு நெனைக்கிறேன். இதுக்கு நடுவுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் ஒண்ணு வந்துருச்சு. ரொம்ப நாளா வீட்ல குலதெய்வத்தோட ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா இதுக்காக நான் ட்ரை பண்ணி அது நடக்கவே இல்ல. சில விஷயங்களுக்கெல்லாம் கால நேரம் கூடி வரணுங்கிறது உண்மதான் போல. ரீசென்ட்டா தான் என் ஹஸ்பண்ட் வீட்டோட குலதெய்வ ஃபோட்டோ எனக்கு கிடைச்சது. அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. நீங்க நினைக்கலாம் அது எப்படி வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இல்லாமல் இருக்கும்னு. சீரியஸாகவே வீட்டில் இல்லை தான். நான் யோசிக்கவும் இல்லை. அதே மாதிரி நான் தனி கொடுத்தணும்னு வந்ததுக்கப்புறம் தான் சரி எங்கள் வீட்டில் அது இருக்கணும்னு நான் மெயினாக ஆசைப்பட்டது. அதுவும் ஒரு ஃப்ரேமுன்னு பண்ணும்போது எங்கள் வீட்டு சாமி அவங்க சாமி ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே டைமில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். அது எனக்கு இப்போ தான் நடந்திருக்கு. நான் ஃப்ரேம் பண்ண போனது என் ஃப்ரெண்ட் சித்து ஒர்க் பண்ணுற ஷாப்பில். அவள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ அதே ஷாப்பில் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. நான் கேரளா மலையாளம் கற்றுக்கிட்டேனோ இல்லையோ, தமிழ் பேசுகிற நிறைய மலையாளிஸ் எனக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருக்காங்க. இது ஒரு பெருமை தான்.